ஜாவா இன்டர்வியூ ப்ரோக்ராம்க்கான சீரீஸில் இன்றைக்கி எந்த ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் பவர் ஆஃப் எ நம்பர். அதாவது இப்போ என் எக்ஸாம்பிள், இப்போ நான் நம்பர் ஈக்குவல் டு 5ன்ற வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ பவர் ஆஃப் த நம்பர், இந்த 5ஓட பவர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 விச் இஸ் 125. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வந்து அவுட்புட்டை கொண்டு வரது அப்படின்றத நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். int நம்பர் ஈக்குவல் டு 5. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஃபார் லூப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ நான் 1ஆ மாற்றிக்கிறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் 0ஆக வச்சு கூட இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐட்ரேஷன் மட்டும் நம்மளுக்கு மொத்தம் 2 டைம்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ ஐயோட வேல்யூ நான் என்ன தரேன், i is lesser than 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது நம்பர் ஈக்குவல் டு நம்பர் இன்டூ நம்பர் கொடுத்துட்டு, ஸோ இதோட அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். கைஸ் அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு இது கரெக்டாக சரியானு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் பாருங்கள் 625. இது எப்படி 625 வருது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட இனிஷியலைசேஷன் பார்க்கலாம். நம்பர் வந்து 5, லூப்பில் இந்த ஐயோட வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுது, i is lesser than 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ. அப்போ கீழே இந்த கூட எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ நம்பர் இன்டூ நம்பர். ஸோ அந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நம்பரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 5 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நம்பர் இன்டூ நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ 5 இன்டூ 5 ஈக்குவல் டு 25. ஸோ நம்ம இங்கே நம்பர் ஈக்குவல் டு நம்பர் இன்ட்டு நம்பர் கொடுத்ததுனால இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகி அதோட வேல்யூ இந்த நம்பருக்கு அசைன் ஆகிடும். ஸோ அப்போது அடுத்த ஐட்ரேஷனில் இந்த நம்பரோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 5ஆக இருக்காது, 25ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரோட வேல்யூ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து வராது. ஸோ நான் எப்படி பிரிண்ட் பண்ணால் தான் எனக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு இந்த அவுட்புட் வரும், 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் தான் எனக்கு இந்த 125 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ அப்போது இங்கே இருக்க நம்பர் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியல் நம்பர் அப்படின்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த நம்பரை நான் இங்கே வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ அப்போது எனக்கு நம்பர் ஈக்குவல் டு நம்பர் இன்ட்டு நம்பர்னு கொடுக்கும்போது தான் இந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூ இந்த நம்பருக்கு அசைன் ஆகுது. ஸோ எனக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இனிஷியல் நம்பர் கூட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ i ஈக்குவல் டு 1, 1 இஸ் லெஸ்ஸர் தென் 3 விச் மீன்ஸ் ட்ரூ கண்டிஷன். ட்ரூ கண்டிஷன் அப்படின்னா இந்த கோட் இந்த பிளாக்குள்ளே வரும், கண்ட்ரோல் வரும், இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண வரும். இனிஷியல் நம்பரோட வேல்யூ வந்து 5 இன்டூ நான் கரண்ட் நம்பரோட வேல்யூ என்ன 5 ஈக்குவல் டு 5 5s are 25. ஸோ இப்போ நம்பரோட வேல்யூ இங்கே 25ன்னு மாறிடும். பிகாஸ் நம்ம இங்கே நம்பர் ஈக்குவல் டு தான் இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே நம்பரோட வேல்யூ நமக்கு 25ஆக மாறிடும். பட் அடுத்த ஐட்ரேஷனில் பாருங்களேன், இது இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்த ஐட்ரேஷனில் திரும்ப வரும். இப்போ ஐயோட வேல்யூ 2ஆக மாறும். பிகாஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும் மேலே போகும்போது. i ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா i வேல்யூ ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ அப்போது 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ i வேல்யூ பிகம்ஸ் 2. ஸோ இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் பாருங்கள், 2 இஸ் லெஸ்ஸர் தென் 3, கண்டிஷன் ட்ரூ. இப்போ திரும்ப இங்கே வரும்போது இனிஷியல் நம்பர் ஸ்டில் அதோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக தான் இருக்குது, 5ஆக தான் இருக்குது. பட் நம்பரோட வேல்யூ என்னவாக மாறிட்டு இருக்கு, 25ஆக மாறிட்டு இருக்கு. அப்போது 25 இன்டூ 5 5 இன்டூ 25 பிகாஸ் இனிஷியல் நம்பரோட வேல்யூ 5, இந்த நம்பரோட வேல்யூ இப்போ 25ஆக மாறிடுச்சு. ஸோ 5 இன்டூ 5 ஈக்குவல் டு 125. ஸோ அப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ நம்மளுக்கு, இதோட அவுட்புட் நம்மளுக்கு 125 அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த 5ஓட பவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.